அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் நாய்கள் நலத்தை பற்றின முதல் தொடரில் நம்ம பார்த்தது நாய்கள் தலையை சாய்த்து பார்த்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போவது நாய்கள் வாலை ஆட்டினால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு. இந்த வால் ஆட்டினா பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாய்கள் வால் ஆட்டுவதில் பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. எப்படின்னா பல்வேறு வகையில் அது வால் ஆட்டும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு காணொலியில் பார்க்கலாம். இப்போ பொதுவாக நாய்கள் நிதானமாக வாலாட்டிட்டு ரொம்ப மெல்லமாக வாலாட்டிட்டு சாதாரணமாக நின்றுட்டு இருந்தா அந்த நாய்கள் அமைதியாக இருக்கு, அது ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே அந்த நாய் வாலை வேகமாக ஆட்டி அது உடம்போடையே சேர்த்து வேகமாக ஆட்டினா தாவி குதிக்கிற ஒரு டெண்டன்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நாய் ரொம்ப பரவசமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எங்கேயா வெளியில் போயிட்டு ஒரு ஊருக்கு 3 நாள் கழிச்சு, ஸோ 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போது அதுக்கு வரக்கூடிய பரவசம் இருக்குல்ல, மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியில் அது வாழை பயங்கர வேகமாகட்டும், உடம்பே ஆடும், உடம்பே ஆடி மேலே தாவி எல்லாம் செய்யும். இது நம்ம நிறைய வீடுல நாய் வளர்க்குறவங்க பார்த்துருப்பாங்க, நிறைய காணொலியில் வளர்க்காதவங்களும் பார்த்துருப்பாங்க. இது ஒரு வகை, இது மகிழ்ச்சி தான். ஆனால் இது இந்த வாலை வேகமாக ஆட்டும் பொழுது உடம்பு ஸ்டிஃபாக இருக்குன்னு சொன்னால் அது மகிழ்ச்சி இல்லை. அந்த நாய் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மனநிலையில் இல்லை. நம்ம வால் ஆட்டுது அப்படின்னு கிட்ட போயிடக்கூடாது. அந்த வாலை நல்லா ஆட்டினாலும் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உடம்பு ஸ்டிஃபாக இருக்குன்னு சொன்னால் அது ஒரு நல்ல மனநிலையில், அதாவது ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலையோ ஒரு ரிலாக்ஸான மனநிலையிலோ இல்லை, ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அது இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வாலை ஆட்டுறது வலது பக்கம் வேகமாக ஆட்டக்கூடியது, இடது பக்கம் வேகமாக ஆட்டக்கூடியதுன்னு இருக்குது. தெருவில் ஒரு நாய் பார்க்குறோம், அது வாலை ஆட்டுதா இல்லைன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் எந்த பக்கம் ஆட்டுதுன்னெலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் நம்ம நாய் வாலாட்டுதை வைத்து நெருங்க போகலான்னு நினச்சோன்னா இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாய் வாலாட்டுவதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் வரவங்களை பார்த்து அது வாலாட்டும் போது இது மகிழ்ச்சியில் வாலாட்டுதா இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் வாலாட்டுதா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டு நாய் நம்மகிட்ட வாலாட்டினா வால் தான் ஆட்டுதே நேரக்கிட்ட போயிடக்கூடாது. அந்த வாலாட்டுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அணுகணுமா விலகி நிற்கணுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பாக இதை நம்ம அவசியம் தெரிஞ்சாகணும். இப்போ இந்த வால் ஆட்டும்பொழுது வால் இப்படி ஆடிட்டே இருக்கு, ஆனால் வலது புறம் அதிகமாக போகலாம். சம்டைம்ஸ் வால் ஆட்டிகிட்டே இருக்கும்போது இடது பக்கம் அதிகமாக போகலாம். இது என்னன்னா நாயோட மூளை மனித மூளை மாதிரி தான் வலது பக்க மூளை இடது பக்க செயல்பாடுகளையும், இடது பக்க மூளை வலது பக்க செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும். அப்போ வலது பக்கம் நாய்களுக்கு எப்படின்னு சொன்னால் வலது பக்க மூளை மன அழுத்தம், ஒரு பயம், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாத்தையும் கையாளுது. இடது பக்க மூளை நேர்மறையான எண்ணங்கள், அந்த மாதிரியான உணர்வும் கையாளுது. அப்போ இடது வலது பக்கத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஒரு நாயோட வால் வலது பக்கம் அதிகமாக ஆடிச்சுன்னு சொன்னால் அது நேர்மறையான எண்ணத்தோட மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். வாலாட்டும் போது இடது பக்கம் அதிகமாக வாலாட்டிட்டு போச்சுன்னா அது ஏதோ ஒரு அச்ச உணர்வுலையோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லையோ இருக்கும்னு அர்த்தம். நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா நாய் வாலை உயர்த்தி வச்சுட்டு இருந்தா அதை நான் கமாண்ட் பண்ணுறேன், கமாண்டிங் பொசிஷனில் தான் இருக்கணும், ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அந்த நாய் இருக்குன்னு அர்த்தம். நம்ம நெருங்கக்கூடாது. அது லைட்டாக வாழை கூட ஆட்டும் உயரமாக வச்சுக்கிட்டு. ஆனால் அது கமாண்டிங்காக இருக்கலாம், இல்லை அதுக்கு அந்த சூழலில் ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கலாம். அந்த மாதிரியான நேரத்தில் அப்படி இருக்கும். அப்போ நம்ம அதுக்கான ஸ்பேஸ் அதுக்கு கொடுத்துடணும், நம்ம நெருங்கக்கூடாது. அடுத்ததாக அதே வால் நாயோட பின்னாடி அதில் கால்களுக்கு இடையில் இருந்ததுன்னா அந்த நாய் பயந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏதோ ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு அச்சம், அந்த சூழல் அதுக்கு ஏதோ சரியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய நபர். இப்போ ஒரு மருத்துவர் ஊசி குத்து வர்றாருன்னா நாயோட வால் உள்ள போயிடும். வீட்டில் நம்மளே சரி நாய்க்கு காது பிரச்சனையாக இருக்குது, ட்ராப்ஸை போடலான்னா வால் உள்ள போயிடும். அப்போ அது பயப்படுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த பயத்துக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு உடல் தேவையை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு மற்றவர்கள் அந்த பயத்துக்கு மரியாதை கொடுத்து விலகி இருக்கிறது தான் சரியா இருக்கும். இப்போ இந்த வாலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு வாலை மட்டுமே நம்ம பார்க்கவும் கூடாது. அதோட உடம்பு, அந்த உடம்பு ஸ்டிஃபாக இருக்கா, ரிலாக்ஸ்டாக இருக்கா, அதோட கண்ணு, காது, இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா
இப்போ வந்து வால் ஆட்டிகிட்டு இருக்கு, ஆனால் அதோட உடம்பு ஸ்டிஃபாக இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நிம்மதியான மனநிலையில் இல்லை. அது அந்த இடம் வந்து அதுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது, இல்லை எதிர இருக்கிற நபர் அதுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு அன்சர்டனிட்டி, அது நிச்சயமற்ற தன்மை. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவரை பார்க்கும்பொழுது இவங்க பழகலாமா கூடாதா, இவங்க நமக்கு ஆபத்தா இல்லை நல்லவங்களான்னு தெரியாத போதும் அது ஒரு தயக்கத்தில் அப்படியே ரியாக்ட் பண்ணும், உடம்பு ஸ்டிஃபாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கண்ணை பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து மென்மையாக பார்த்துட்டு இருந்தா அது காமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் கண்ணை அதை அகல விரிச்சு பார்த்துருந்தா, அதாவது அந்த கண்ணோட கருவளைக்கு வெளியில் இருக்கிற வெண்படலம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னு சொன்னாங்க, அந்த நாய் வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கு, நம்ம நிரப்பக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோம்னா அதோடைய காதுகள் வந்து நல்லா அப்படி வசதி தூக்கி வச்சிருந்ததுன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது ரொம்ப ஹை அலர்ட் மோடில் இருக்கு. அப்படி இல்லாமல் அந்த காது சாதாரணமாக தளர்வாக இருந்ததுன்னா அது ரிலாக்ஸான மனநிலையில் இருக்கு. அடுத்ததாக நம்ம தொலைவு டிஸ்டன்ஸ், நமக்கும் அதுக்குமான இடைவெளி. இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்கெட்டே போகணும்னு நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு, அது அங்கேயே நம்மளை பார்க்குது, வாலி ஆட்டுது, ஆனால் உடல் ஸ்டிஃபாக இருக்குது, நம்ம கிட்ட நெருங்கக்கூடாது. நம்ம பிஸ்கெட்டை வேணால் தள்ளி வச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா அன்றைக்கி ரிஸ்க்கு கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா புதுசாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு நாய்க்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு நாயை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்காம கிட்ட நெருங்க வேண்டாம், அது நல்லது கிடையாது. அதனால் நாய்களை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நமக்கு நம்பிக்கை இருந்து நாய்களை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டுமே நம்ம அடுத்த கட்டமாக நெருங்கி போகணும். இல்லைன்னா அதை நம்ம தொல்லை பண்ணாமல் விடுறதே அதுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அந்த நாய் வந்து தள்ளி நின்று பார்க்குது, அப்போ அதோடைய வால் வந்து ஆடுது, ஆனால் வந்து அது ஒரு உறுதியாக இல்லை, ஸோ மெல்லமாக அப்படியே ஆட்டிட்டு இப்படி பார்க்குது. அது நெருங்கி வரலன்னா அது இன்னும் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கல, அப்போ நம்ம நெருங்கக்கூடாது. அது தள்ளி விலகி அந்த பக்கம் போயிடுச்சுன்னு சொன்னால் அது அந்த இடத்துல அங்கே இருக்கிறது விரும்பலை. நம்ம இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணம், இன்னும் நம்மள அது தெரிஞ்சுக்கல, நம்மக்கிட்ட அது பழகலை, அப்போ அந்த இடத்த விட்டு அது விலைக்கு போயிடுதுன்னு சொன்னால் நம்ம அதையும் மதிக்கணும். ஸோ நாய் வாழை ஆட்டுறது வச்சு ஓகே வாட்டுது நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி நம்ம நெருங்கிடக்கூடாது, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாய்க்கு உணர்வுகள் அந்த அந்த உணர்வுகளை நம்ம மதிக்கணும். மதித்தா மட்டுமே நாய்க்கும் நமக்குமான சூழல் இணக்கமாக இருக்கும். அப்போ தான் அதுக்கும் நம்ம மேலே நம்பிக்கை வரும், நமக்கும் நாயை நெருங்குறதில்ல காலப்போக்கில் ஒரு நம்பிக்கை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு நல்ல நட்பாகவும் நல்ல இணக்கமான உறவாகவும் இருக்க முடியும். மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம நாயோட இன்னொரு நடத்தையை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.